الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم حبة السوداء شفاء لكل داء إلا السام أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அண்ணலும் அறிவியலும். அண்ணல் சொன்ன அறிவியல் கருத்துக்கள், விஞ்ஞான கருத்துக்கள் எந்த அளவிற்கு விஞ்ஞானத்தோடு இந்த இஸ்லாம் சேர்ந்து பயணிக்கிறது என்பது குறித்த தகவல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ரிலிஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் என்று சொல்லுவார்கள். அறிவியல் இல்லாத மதம் குருட்டு மதம் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவர்கள் தான் சொல்லுவார்கள், சீசருக்கு கொடுக்க வேண்டியதை சீசருக்கு கொடு, ஜீசஸுக்கு கொடுக்க வேண்டியதை ஜீசஸுக்கு கொடு. மதத்தையும் அறிவியலையும் தனியாக பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை. பெருமானாரினுடைய வாழ்க்கை முழுக்க அறிவியல் நிறைந்த கருத்துக்கள் இன்றைக்கும் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாமா துல்பிகார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், அவர்களிடத்தில் ஒரு விஞ்ஞானி வருகிறார், விஞ்ஞானத்திற்கும் இந்த கலிமாவுக்கும் ஒத்து வரவில்லையே என்கிறார். அது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவருக்கு சொர்க்கம், அந்த வார்த்தையை சொல்லாதவருக்கு நரகம். எல்லோரும் ஒன்றாக சாப்பிடுகிறார்கள், எல்லோருக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுகிறது, எல்லோரும் இருப்பதை போன்றுதான் இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்பதை சொன்னவருக்கு சொர்க்கம், அதை சொல்லாதவருக்கு நரகம் என்றால் அறிவு ஏற்கவில்லையே, அறிவு ஏற்கவில்லையே, இது என்ன நியாயம் என்கிறார். அல்லாமா துல்பிகார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அழகாக பதிலளிப்பார்கள். ஒரு அரசன், இந்த அரசனை ஏற்பவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்று, அந்த அரசனையே நம்பி இருக்கிறார், அவன் சொன்னதை எல்லாம் கேட்கிறார், அரசனுக்கு பக்கபலமாக இருக்கிறார். இவர் செய்கிற பாவங்கள், தவறுகள் கூட, அரசர் மேல் அவ்வளவு பாசம், தவறுகள் கூட அரசருக்கு தெரியாது. அப்படியே தவறு செய்தாலும் ஒரு சின்ன தண்டனையை கொடுத்து இல்லையா காப்பாற்றுவார். ஆனால் ஒரு அரசரிடத்தில் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஒரு ஆள். அரசருக்கு நீ அரசருக்கே தகுதி இல்லைங்கிறார், அரசரை எதிர்த்துக் கொண்டே இருக்கிறார். இவர் தவறு செய்தால் அரசர் விட்டு வைப்பாரா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசன் எப்படி பரிசு கொடுப்பானோ அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க நாடுகிறான். அரசனை எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அரசன் எப்படி தண்டனை கொடுப்பானோ இதை போன்று ரப்பு தண்டனை கொடுப்பான். இன்னொரு உதாரணத்தையும் அழகாக எழுதுவார்கள். நிறைய சைபர் போடலாம், அந்த சைபர் எப்பொழுது வேல்யூவாக மாறும்? இந்த சைபருக்கு வேல்யூ வேண்டும் என்றால் ஒன்று முன்னால் இருக்க வேண்டும், ஒன்று இருந்து அதற்கு பிறகு சைபர் இருந்தால் அந்த சைபருக்கு வேல்யூ உண்டு. அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய அமல்கள் அத்தனைக்கும் வேல்யூ உண்டு, இல்லைன்னா அமல்கள் சைபர். ஒரு ஆள் நிறைய சைபர் போடுது, ஒன்னு போட மறந்துருச்சு, அப்ப அந்த சைபருக்கு என்ன பயன் இருக்கிறது? இதை போன்றுதான் அல்லாஹ்வை ஏற்க மறந்தவர்கள் வாழ்வில் சைபர் தான், என்னதான் நல்லமல் செய்தாலும் என்று எழுதுவார்கள். அன்புக்குரியவர்களே, அதே விஞ்ஞானி மீண்டும் துல்பிகாரை சந்திக்கிறார்கள். சந்தித்து சொல்லுவார், இந்த மார்க்கத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தை நான் அறிந்தேன், கலிமாவை சொல்லுகிறேன் என்று நிறைய செய்திகளை எழுதுகிறார்கள். அதில் ஒரு சில செய்திகளை உங்களோடும் நான் பகிர்வேன். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு
இன்றைக்கு பாலியல் பலாத்காரம், பொள்ளாச்சி என்றாலே உள்ளமெல்லாம் நடுங்கும் அளவிற்கு 6 வயது சிறுமி 3 வயது சிறுமியை பாலியல் செய்கிற பலாத்காரம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. உடலில் இருக்கிற ஹார்மோன்கள் இச்சைகளை தூண்டுகிறது. நிறைய பார்க்கிற படங்கள், கேட்கக்கூடாத பாடல்கள், இது எல்லாம் இச்சையை தூண்டுகிறது. இந்த நிலையிலிருந்து இந்த சமூகத்தையும் இளைஞர்களையும் காப்பாற்ற என்ன வழி? டாக்டர் நவீன் பாலாஜி, நீங்கள் எல்லாம் சமீபத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர், அவர் எழுதுகிறார், இதற்கான தீர்வு ஒன்று நோன்பு மட்டும்தான். நோன்புதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸியாம் ஃபைன்னஹு விஜா, நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இச்சையை அது கட்டுப்படுத்தும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பெருமானார் நோன்பு வைத்தார்கள். மாதத்திலே 3 நாள் ஐயாமுல் பீல், பிறை 13, 14, 15 பெருமானார் நோன்பு வைக்க தூண்டினார்கள். ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைக்க தூண்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நோன்பு யார் வைக்கிறார்களோ அவர்கள் பாலியல் தொல்லைகளுக்கு செல்வதில்லை என்று இன்றைய விஞ்ஞான ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். நோன்பு வைக்கிற தன்மை ஒருவருக்கு அதிகமானால் இந்த காம உணர்ச்சிகள் குறைவாகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் அத்தனையிலும் காமத்தை தூண்டுகிற, ஹார்மோன்களை தூண்டுகிற உணவுகள் நிறைய இருக்கிறது. அதனால் வாலிபர்கள், அது 29 வயதில கல்யாணம், 30 வயதில கல்யாணம், 15 வயதிலேயே ஒரு ஆண் கிளர்ச்சியை பெறுகிறான். அவன் 15 வருட காலம் தவறிலிருந்து இவனை தடுப்பது எது என்றால், அன்புக்குரியவர்களே, தவறான பழக்கங்களில் இருந்து இந்த நோன்பு காப்பாற்றும். இளமை காலத்திலேயே நோன்பு வைக்க கற்றுக் கொடுங்கள் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் பெருமானார் இந்த சமூகத்திற்கு அள்ளி தெளிக்கிறார்கள். மிஸ்வாக். இன்றைக்கு டிவியை பார்த்தவுடன் உங்களுடைய பேஸ்டிலே உப்பு இருக்கிறதா, அது இருக்கிறதா, இது இருக்கிறதா, இல்லையா, 1000 பிரச்சனைகள். அது நம்மாலே பேஸ்ட் விக்கிற வரைக்கும் ஃபுல்லா போடுறான். என்னடா பிரஸ்ல ஃபுல்லா விக்கிறேன்னா, இல்ல ஷாருக் கான் அப்படிதான் வச்சிருக்காருங்கிறான். நம்மளுக்கு ரோல் மாடல் ஃபுல்லா யாருன்னா நட்சத்திரங்கள் தான், இல்லையா? யார் பேர் தெரியுதோ இல்லையோ, சினிமா நட்சத்திரங்களின் பெயர் தெரியாத ஒருவர் கூட இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்வாக் செய்யுங்கள், அதில் 70 பயன்கள் இருக்கிறது. இன்றைய மருத்துவம் சொல்லுகிறது, ஒரு ஆள் சரியா பேசலையா, பேச்சு வரலையா, அவருக்கு மிஸ்வாக்கு போட சொல்லுங்கள். பேச்சு வராதவர்களுக்கு மிஸ்வாக்கை போட சொல்லுங்கள். அந்த மிஸ்வாக் ஒரு மனிதனுடைய பேச்சை சரி செய்யும். இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் அதில் 70 பயன்கள் இருக்கிறது. சொல்லும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் தெளிவாக சொன்னார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவிற்கு எனக்கு மிஸ்வாக்கை தூண்டினார்கள் தெரியுமா? அது ஃபர்லாகி விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். அது ஃபர்லாகி விடுமோ என்று பயந்து விட்டேன். அவ்வளவுக்கு பெருமானார் மிஸ்வாக்கை தூண்டினார்கள். ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் மிஸ்வாக்கே காணோம். இந்த தப்லீக் ஜமாத் மட்டும் இல்லைன்னா மிஸ்வாக்கு வரலாறாயிரும். பேசிக் கொண்டிருப்பார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மிஸ்வாக் என்ற குச்சியை இஸ்லாமிய சமுதாயத்தினர் பயன்படுத்தினார்கள். அது ஒரு விரல் அளவுக்கு தடிப்பமாகவும், ஒரு முழம் அளவுக்கு அல்லது ஒரு ஜான் அளவுக்கு நீளமாகவும் இருந்தது அப்படின்னு வரலாறாயிரும். இன்றைக்கு சமூகம் பேஸ்டுக்கு கொடுக்கிற மரியாதை, பேஸ்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, ஈர்களை பாதுகாக்கிற மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களுக்கு முத்தஹிரத்துல் லில் ஃபம் பெருமானார் சொல்லும் போதே அழகாக சொன்னார்கள், அது வாயை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, ரப்புக்கு ரொம்ப பிடித்தமானது. மர்லாத்துல் ரப், ரப்பு பிரியப்படுகிறான், இறைவன் ஆசைப்படுகிறான் என்று பெருமானார் சொல்லி, அதோடு மட்டுமல்ல, பசர், அந்த மிஸ்வாக் இவர் பல்லிலே போடுகிறார், ஆனால் அது கண்ணின் பார்வையை அது அதிகப்படுத்தும் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு ஆற்றல் படைத்திருக்கிற மிஸ்வாக் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆன போதிலும் கூட நாம் இன்னும் அந்த மிஸ்வாக்கை எடுக்கவே இல்லை. நாலாவதா ஒரு செய்தி, ரொம்ப அழகான செய்தி. இன்றைக்கு உலகம் முழுக்க, உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் முழுக்க ஏற்றுக்கொண்ட செய்தி. பெருமானார் அன்னைக்கே சொன்னாங்க, அசலுக்குள்ளி தாஇன் அல் அஸிம்மா, அசலுக்குள்ள தவாஇன் அல் புர்தா.
எல்லா நோய்களுக்கும் அடிப்படையே இந்த வயிறு தான், குடல் பை. அந்த குடல் பை எப்பொழுதுமே அரை வயிறு தான் இருக்க வேண்டும், கால் வயிறு நீர் இருக்க வேண்டும், மீதம் காலியாக இருக்க வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவனத்திலே இருந்து கொண்டு தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதைத்தான் இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பசிக்கும் போதே நிறுத்திக் கொள்ளுங்கள். என்ன கொஞ்சம் சாப்பிடலாம் இருக்கும் போதே நிறுத்திக்கங்க. நம்மால் நிறுத்துவானா? ஒரு கொட்டரை கஞ்சி குடிச்சோடனே எல்லாம் ஃபுல் ஆயிடும், ஆனாலும் இன்னொரு கட்டரை குடிச்சே தீரணும் இல்லையா? நோம்புல ஒரு 4-5 வடை 5-6 பஜ்ஜியாவது உள்ள போனாதான், ஒரு 2-3 சர்பத்தாவது உள்ள போனாதான் இல்லையா? எல்லாத்தையும் போட்டுட்டு மகரிபு தொழுகை யாருமே ருக்கு ஒழுங்கா செய்யறது இல்ல, தலை மட்டும்தான் ருக்கு செய்யுது. அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா இல்லையா? நிறைய பேருக்கு தொழுகை காணாம போயிடுச்சு. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், உடம்புக்குள்ள சாப்பிடுற சாப்பாட்டுல 10% மட்டும்தான் கலோரியாக உடம்புக்கு தேவையான பொருட்களை அது எடுத்துக் கொள்கிறது. பாக்கி 90% அது வெளியே சக்கையாக தள்ளப்படுகிறது. அதனால ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீர்கள்? ஒரு ஆள் பட்டினியா 3 நாள் இருக்கலாம். 3 பேரித்தம்பளம் ஒரு மனிதனுடைய உணவுக்கு போதும். அந்த 3 பேரித்தம்பளம் கலோரிகளை உருவாக்கிக் கொள்ளும். ஒரு மனிதனால் வாழ முடியும். இதைத்தானே பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு நாள் சாப்பிடுவார்கள், அடுத்த நாள் இல்லை. 2 நாட்கள் தொடர்ந்து பெருமானாரின் வீட்டில் அடுப்பெறிந்ததாக வரலாறே இல்லை. 2 நாள் தொடர்ந்து அடுப்பெறிந்ததாக. இதைத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள் இல்லையா? 2 பேருக்கு சாப்பாடு 3 பேர் சாப்பிடுங்க, 3 பேருக்கு சாப்பாடு 5 பேர் சாப்பிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆச்சரியமானது. வீட்டில் சாப்பாடு ஆக்கிடுவாங்க, விருந்தாளியை கூட்டு போவாங்க, சந்தோஷமாக பரிமாறினார்கள். என்ன பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க, வயிறு முடைக்க சாப்பிட தேவையில்லை, கொஞ்சம் தான். அதுல சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மாஸ் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவர் என்ன இஸ்லாத்துக்கு வரல, ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவோடு வந்திருக்கிறார். இந்த முகமதினுடைய கூட்டத்தார்களும் எப்படி இருக்கிறார்கள் ஆய்வு செய்ய வந்திருக்கிறார். ஆளு ஆஜானு பாகு, ஒரு 6-7 பேத்துக்கு சமமா இருப்பார், ஒரு 150-200 கிலோ உள்ள. சபையெல்லாம் அமர்ந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகு முடித்தவுடன் யாரெல்லாம் விருந்தாளி வந்திருக்கிறார்களோ அவர்களை பகிர்ந்து கொடுப்பார்கள். நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டு போங்க, நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டு போங்க. எல்லோரும் வந்தவர்களை அழைத்து செல்கிறார்கள். ஆனா இந்த சாபித் இப்னு கைஸ மட்டும் யாருமே கூட்டு போல. ஏன்னா ஆள் சைஸ பார்த்த உடனே இவருக்கு சோறு போட நம்மனால முடியாதுன்னு சொல்லி யாருமே கூட்டு போல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கன்னு அழைச்சிட்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பழக்கம், அவங்க வீட்டில் ஒண்ணு இல்லையே, எங்க போனா கிடைக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரா ஐமன் ரலியல்லாஹு, அல்லாஹு அக்பர், சஹாபிகளில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். பெருமானாரின் மீது அவ்வளவு பாசம், நாயகத்தை வளர்த்தவன். ஐமன் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஐமன் ரலியல்லாஹு வந்தது யாருன்னு பார்க்கல. வீட்டில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்தா ஒரு 8 ரொட்டி சுடலாம், 8 உருண்டை போட்டாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் சாப்பிடுறத உங்களுக்கு தெரியும். ஒரு 2 ரொட்டி, விருந்தாளிக்கு ஒரு 2 ரொட்டி, 4 ரொட்டி சுட்டு அனுப்புறாங்க. 2 தட்டு 4 ரொட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் இப்னு கைஸுக்கே வைக்கிறாங்க. 4 ரொட்டியை ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறாங்க. நாளை சாப்பிட்டு அப்படி பார்க்கிறாரு, யானைக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி என்ன கேட்கிறார் போல தெரியுதுன்ட்டு ஐமன் அப்படின்னாங்க. ஐமன் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் 2 ரொட்டியை வேகமா செஞ்சு 2 ரொட்டியை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த 2ஐயும் பெருமானார் தான் வைக்கவில்லை, அங்கதான் வைக்கிறாங்க. 2 ரொட்டியும் அங்கதான் வைக்கிறாங்க. அந்த 2ஐயும் 6ஐயும் சாப்பிட்டு போட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. 6ஐயும் சாப்பிட்டுட்டு இன்னும் பத்தலைங்கிறது தெரியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐமன், பொதுவாகவே பொம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, சாப்பாடு தீர்ற மாதிரி இருந்தா வந்த ஆசாமி யாருன்னு லேசா எட்டி பார்ப்பாங்க. வந்தது யாரு என்ன, பெருமானார் அப்படி சாப்பிட மாட்டாங்களே, யாருன்னு ஐமன் லேசா எட்டி பார்த்தா அல்லாஹு அக்பர். அவங்க பார்த்தது பெருமானாரின் தட்டை பார்க்கிறார்கள், அதில் ரொட்டி படவே இல்லை. 6ஐயும் அவர் தான் சாப்பிட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இருந்து அந்த அம்மா ஒரு சவுண்ட் விட்டுது, அஜா அல்லாஹுமன் அஜா ரசூல், ரசூலை பட்டினி போட்டவரை அல்லாஹ் பட்டினி போடுவானாக. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா வயிற்றுல வண்டு வைக்க, அத்தனை நீயே திண்டு தொலைச்சிருக்க இல்லையா,
என்றெல்லாம் அந்த அம்மா பேச்சு. அதையும் தாண்டி 2 ரொட்டி சுட்டு கொடுத்தோம்னா அதையும் சாப்பிட்டார் அந்த மனுஷன். இவ்வளவு பேசினதுக்கு பின்னாடி சாப்பிட்டார். என்ன வந்தது சோதிப்பதற்காக. 2வது நாள் பொம்பளைகளுக்கு செய்தி போன பத்தாதா, வேகமாக காட்டு தீ போல் பரவுகிறது. 2வது நாளும் பெருமானார் சுபகை முடித்து அந்த விருந்தாளிகளை பிரித்து கொடுக்கிற போது யாராவது இவரை கூட்டு போவாங்களா? யாரும் அழைத்து செல்லவில்லை. 2வது நாளும் பெருமானாரை உம்மைமன் ரலியல்லாஹு வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள், சாப்பாடு கொடுக்கிறாங்க. 3வது நாள் பெருமானாரின் நடைமுறையை பார்த்து ஈமான் கொள்ளுகிறார். ஈமான் கொண்டதற்கு பிறகு 3வது நாள் கூட்டு போய் உம்மைமன் ரலியல்லாஹு வீட்டுல சாப்பாடு கொடுக்கிற போது ஒரே ஒரு ரொட்டி தான். பெருமானார் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு என்றார்கள். சொல்லி சாப்பிட்டார். ஒரு ரொட்டி போதும் நாயகமே என்றார். என்னமோ தெரியவில்லை நாயகமே, இந்த பிஸ்மில்லாவுக்குள் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது நாயகமே, இந்த வயிற்றை அது நிரப்பியது நாயகமே, வயிற்றை நிரப்பியது நாயகமே. இன்றைய இல்லையா ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைய ஆய்வாளர்கள் இந்த மேல் தாடையில் தான் சுரப்பி சுரக்கிறது, செரிக்க வைக்கிற, போதும் என்ற மனதை உருவாக்குகிற சுரப்பி சுரக்கிறது. பிஸ்மில்லா சொல்லுகிற போது நாவு அதை தொடுகிற காரணத்தினால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிற போது நாவு மேல் பகுதியை தொடுகிற காரணத்தினால் போதும் என்ற மனம் வந்து விடுகிறது, போதும் என்ற மனம் வந்து விடுகிறது. இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் பெருமானார் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைவானதிலேயே நிறைவான பரக்கத்தை தருவார். இந்த கண்டுபிடிக்க 1400 வருஷம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 5வது உப்பு. ஃபபதஉ தஆம பில் மில்ஹ், உங்க உணவை உப்பை கொண்டு துவங்குங்கள். என்ன அழகான தத்துவம். சாப்பிட்டது செரிமானமாகணும்னா உமிழ்நீர் வேணும்னு சொல்றான். உமிழ்நீர் சுரக்கலைன்னா செரிமானம் கிடையாது. உமிழ்நீர் சுரப்பதற்கு ஒரே வழி, லேசா உப்பை தொட்டி, சில பேருக்கு ஊறுகான்னு சொன்னாவே உமிழ்நீர் சுரந்துரும். ஊறுகாவை வாயில வைக்க தேவையில்லை, ஊறுகா அப்படின்னாவே உமிழ்நீர் சுரக்கும். ஏன்னா அது உப்போடு சேர்ந்தது. அதே மாதிரி உப்பை தொட்டு நாவல வச்சுட்டா இயற்கையில் உமிழ்நீர் சிறந்துவிடும், சாப்பிடுகிற சாப்பாடு செரிமானமாகிவிடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொன்னார்கள். உங்கள் உணவின் துவக்கம் உமிழ்நீராக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், முடிவு உப்பாக இருக்கட்டும். இல்லையா? என்ன அழகான தத்துவம். 6வது தூக்கம். இன்னைக்கு உலகத்தில் இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி தூங்குவது என்பது கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இடது பக்கமாக நீங்கள் உறங்கினால் நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஹார்ட் இருக்கிறது, இதயம் இருக்கிறது, இதயத்தை அழுத்துகிற போது இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், கெட்ட கெட்ட கனவுகள், நிம்மதியற்ற தூக்கம், இது அனைத்திற்கும் காரணம் இடது பக்கம் படுத்தல். அதனால் நீங்கள் வலது பக்கம் படுங்கள் என்று இன்றைய ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வலது பக்கம் படுங்கள், கையை கன்னத்திலே வைத்துக் கொண்டு படுங்கள், வலது பக்கம் படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்றைய ஆய்வாளர்கள் இதை செய்கிறார்கள். ஆழ்ந்த உறக்கம், குறைந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம். உறக்கமும் இருக்கணும், ஆழ்ந்த உறக்கமாகவும் இருக்கணும், சுறுசுறுப்பு இருக்கணும். சில பேர் தூங்கினாக்கா இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு ராத்திரிக்கு எந்திரிக்கிறாள். இல்லையா? நாம சுபுக்கு பின்னாடி இந்த சாப்பாடுலாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பு புரண்ட மாதிரி புரண்டு இல்லையா நோம்புல அசருக்கு எந்திரிக்கிறோம்ல. அன்புக்குரியவர்களே, ஆழ்ந்த உறக்கம் இருக்க வேண்டும், சுறுசுறுப்பும் குறையக்கூடாது. இதற்கு என்ன வழி? இன்றைய மருத்துவம் சொல்லுகிறது, ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், வலது பக்கமாக படுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். இந்த டைரியல் அப்படின்னு ஒரு மருத்துவர், அல்லாஹ் அக்பர், ஒளி செய்வதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில் நடந்த நிகழ்வு பத்திரிகையில் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு இஸ்லாமியன் ஒளி செய்வதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பாகிஸ்தானி. ஒளி செய்து முடித்தவுடன் கேட்டார், பாகிஸ்தானிலே எத்தனை மனநல நோயாளிகள் இருக்கிறார்கள்? மனநல காப்பீட்டு மையங்கள் எத்தனை இருக்கிறது? இந்த மெண்டல்களை வச்சிருக்கக்கூடிய இடங்கள் எத்தனை இருக்கிறது? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அவர் சொன்னார், பாகிஸ்தான்ல மொத்தமா சேர்த்து பார்த்தா ஒரு 4-5 தேரும்.
அவர் சொன்னார், அமெரிக்காவிலே 100க்கும் மேற்பட்ட மனநல நோயாளிகள் தங்குகிற இடங்கள் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் செய்கிற இந்த முறை எவ்வளவு காலமாக கடைபிடிக்கிறீர்கள்? இல்ல, நாங்க 1400 வருஷமா இதைத்தான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், யார் ஒருவர் இந்த காதுக்கு மசகு செய்கிறாரோ, இந்த காதுல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய பேலன்ஸே வச்சிருக்கிறான். மனிதனுடைய பேலன்ஸ், இந்த தடுமாற்றம் கிடுமாற்றம் எல்லாம் ஏற்படுதுன்னா காதுல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒளி செஞ்சிட்டு இந்த காதை தடவறத பார்த்துட்டு சொன்னார், இந்த காதை யார் சரி செய்கிறார்களோ அவர்களுக்கு மெண்டல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதே இல்லை. அது மட்டுமல்லாமல் நினைவாற்றலை அதிகமாக்குகிற ஆற்றலை அல்லாஹ் காதிலே வைத்திருக்கிறான், என்னுடைய ஆய்வில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் வாத்தியார்கள் கூட பையன் படிக்கலன்னா காதை பிடிச்சி திருவுவாங்க. பார்த்திருக்கலாம் நம்மாலே. எல்லாத்திலையும் ஒரு லாஜிக் புரிஞ்சா? ஏன் தலையை பிடிச்சி திருக்க வேண்டியதானே, கையை பிடிச்சி திருக்க வேண்டியதானே, ஏன் காதை பிடிச்சி? காதுக்குள்ள இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இந்த தொடு வைத்தியர்கள் அழகாக சொல்லுகிறார்களே, காதை மடக்கி மேல தொட்டாக்கா ஒருவனுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய் வராது என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மருத்துவ முறையை பார்த்து அசந்து போயிட்டார். காதிலே மசகு செய்யுதல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இது உள்ளம் சம்பந்தப்பட்ட அந்த மனநல சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சீர் செய்கிறது. அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் பாதம். இன்னைக்கு பாதத்துக்கு தனி ஒரு மருத்துவமே இருக்கிறது இல்லையா? குச்சியை வச்சு அடிக்கிறான், நோன்றான், பாதம் ஃபுல்லா. நீங்க கேரளாவுக்கு போனாங்க நல்லா தெரியும், அந்த காலை கழுவுகிற விதமே நல்லா இருக்கும். நல்ல காலை கழுவுறது அதுக்குன்னு தனியா கல்லு போட்டுருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒண்ணுதான், அப்படி தண்ணியை தூக்கி அப்படி ஊத்திட்டு அவர் வந்துருவாரு. தண்ணி பட்டா போதும், தேய்ச்சி கழுவணுங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த கேரளாவிலே அப்படி தேய்க்கிற காரணத்தினால் இந்த சேர் போடுற பழக்கமே அங்க இல்லாம இருக்கு. ரொம்ப கம்மி, 4-5 சேர் தான் இருக்கும். இனி வர்ற காலத்துல என்ன 10-15 வருஷத்துல மஸ்ஜிதே குர்சின்னே தனியா வந்துடும், நாற்காலி பள்ளிவாசல்னே வந்துடும் போல தெரியும். நாற்காலி பள்ளிவாசல் தனியா ஒவ்வொரு மஹல்லாவுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கும். எல்லாம் நாற்காலி கேட்கல அங்க போயிட வேண்டியதுதான். அவ்வளவு தூரம் வந்துவிட்டது. காரணம், அந்த காலில் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. ஒழு செய்கிற போது அந்த ஒழு அவ்வளவு பெரிய வேலையை செய்கிறது. ஒரு அழகாக சொல்லுகிறார் இல்லையா, இந்த ஒழு ஒரு மனிதனுடைய அறிவை பெருக்குகிறது. டாக்டர் டைரியல் சொல்லுகிறார் என்றால், அன்புக்குரியவர்களை எவ்வளவு தத்துவம் இருக்கிறது. இந்த தொழுக சஜிதா, அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே இந்த பைப்பு மாதிரி தான் ஹார்ட் பம்பிங், இன்புட் அவுட்புட் இல்லையா? இது மாதிரி தான். அதாவது மனிதனுடைய உடலிலே நம்ம பைப்பு மாதிரி பைப்பை தூக்கி 3வது மாடியில வச்சிருக்கிறோம். தண்ணி ஏத்துறோம்னு சொன்னா மேல டேங்க்ல தண்ணி இருக்கு, கீழே இருக்கிறவங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கும், மேல இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கும். இதுதான் இயற்கை. இதே மாதிரி தான் ஹார்ட் பம்ப் பண்ணுது, கீழே உள்ள பிரஷர் நல்லா இருக்கும், மேல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, நீங்கள் சஜிதா செய்யுங்கள், பெண்கள் நீண்ட நேரம் சஜிதா செய்வார்களே, ஆனால் அழகு சாதனங்கள் அவர்களுக்கு தேவையே இல்லை, இயற்கையில் அழகு வந்துவிடும். இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, இயற்கையில் அழகு வந்துவிடும். நம்ம அம்மா சஜிதா செய்வாங்களா? இல்லையா? எதை வேண்டாலும் செய்வேன், தொழுக மட்டும் மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இந்த சஜிதாவிலே இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுது சஜிதா செய்யுங்கள். சஜிதாவுக்கு செல்லுகிற போது இரத்த ஓட்டங்கள் சீராகிறது. தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முசாஃபஹா இல்லையா, LI4 ன்னு சொல்றான். அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் இன்னொருத்தட்ட முசாஃபஹா செய்யும் போது இந்த இடத்தை தொடுகிற போது சுறுசுறுப்பை உருவாக்குகிறது. இன்னைக்கு டச் வைத்தியம் இருக்கா இல்லையா, தொடு வைத்தியம். 2 பேர் முசாஃபா செய்கிற போது சில பேர் வாசல்லையே நிப்பா, எப்பயுமே வெல்கமுக்காக. அவன் கொட்டாய் கூட விட மாட்டான், அவ்வளவு தெளிவா நிப்பான் காலையில இருந்து மாலை வரைக்கும். ஏன்னா அவன் போகும்போதெல்லாம் எல்லாருமே கை கொடுக்கிறாங்களா இல்லையா, அந்த டச். அன்பிற்குரியவர்களே இல்லையா, LI4 என்று சொல்லுகிறார்களே, இந்த டச், இதை டச் பண்ண அவனுக்கு சுகம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிற போது முசாஃபஹா செய்து கொள்ளுங்கள் அழகாக சொன்னார்களே பெருமானார். இன்றைக்கு அமெரிக்கர்கள் கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்பூன் இல்ல, ஏன்னா கையில் இருக்கக்கூடிய சுரப்பிகளின் மூலமாக செரிமான சக்திக்கான தேவையான பொருட்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கையிலே சாப்பிடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மருதாணி, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நோய்களுக்கு அதிலே
உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறதா? ஒரு சகாபி வர்றாரு, நாயகமே எனக்கு தலைவலி தீரவே இல்லை நாயகமே, நான் என்ன செய்யட்டும் நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜாமா செய்து கொள், ரத்தம் குத்தி எடுத்துக்கொள், தலைவலி போயிடும்ட்டாங்க. இன்னொருத்தர் வர்றாரு, நாயகமே எனக்கு பாதத்தில் வலி இருக்கிறது நாயகமே, பாத வலி. பெருமானார் சொன்னாங்க, அலைக்கும் பில் ஹிலாப், பாதத்திலே மருந்தாணி போட்டுக்கொள், பாத வலி வராது. பாதத்திலே மருந்தாணி இடக்கூடியவர்களுக்கு பாத வலி வராது. அதை இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. பெருமானார் அன்றே சொன்னார்கள். கொப்பளம்மா ஒரு சகாபி வர்றாரு, காயம்மா மருந்தாணி போடுனாங்க, ஆன்டிபயோட்டிக் மருந்தாணி போடு சரியாயிடும். போனார், சரியானது. மஞ்சளை விட ஆற்றல் நிறைந்தது மருந்தாணி என்று தமிழ் வைத்தியம் பேசுகிறது. ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், எவ்வளவு ஆற்றல். ஹத்தனா, ஆண்மையை தூண்டக்கூடியது ஹத்தனா. இன்னைக்கு எல்லாருமே ஹத்தனா செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதை விட மேல உஸ்லே ஜனாபா, இந்த உஸ்லே ஜனாபா, ஜனாபத்தினுடைய குளிப்பு இருக்கிறது. இதை இந்த சமூகம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு எப்படி குளிக்கிறது தெரியாது, குளிப்பினுடைய பரல் என்னன்னு தெரியாது. ஒரு மனிதன் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து விட்டு குளிக்கவில்லை என்றால், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அங்கே குளிக்கவில்லை என்றால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சந்தித்தாலே குளிப்பு கடமை, குளிப்பு கடமை. இது விஷயத்தில் சஹாபாக்கள் ஏற்படுத்திக் கொண்டே அப்பா வருடக்கணக்காக போராட்டம். ஆணும் பெண்ணும் சந்தித்தார்கள், இவனுக்கு இந்திரியம் வெளிப்படவில்லை, குளிக்கணுமா இல்லையா, பெரும் பிரச்சனை நடக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கடைசில உமர் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேளுங்கன்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஸைத் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு போறாங்க, வயசுல கூட. ஆயிஷா ரலியல்லாஹு வயசு பெருமானார் வஃபாத் ஆகும் போது 18, 17, 16 வயசுல இல்லையா, 18 பெருமானார் வஃபாத் ஆகிற போது ஒரு 20, 22 வயசுல இந்த பிரச்சனை நடக்குது. அப்ப ஸைத் ரலியல்லாஹு போறாங்க, 60 வயசு ஸைத் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும்னாங்க. அலைக்கும் சலாம், என்ன பிரச்சனையா வந்தீங்க, கேட்க முடியுமா? ஆம்பளை கேட்பாங்களா? கொஞ்சம் வெக்கம். இல்ல ஒரு விஷயமா கேட்கலான்னு வந்தேன், ஒரு மாரியாருக்கு போறேன்னாங்க. இல்ல கேட்கலான்னு வந்தேன், ஒரு மாரியாருக்கு போறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்ததே கோபம், மார்க்க விஷயத்துல என்ன விளையாட்டு. ஆனா உம்முக்கும் ஸைத், நான் உங்கள் தாய் என்பதை மறந்து விடாதீர்கள், நான் ரசூலின் மனைவி, உங்களுக்கு தாய். தாயிடத்திலே ஒரு பிள்ளை கேட்பதில் என்ன வெட்கம் இருக்கிறது? கேட்கிறாங்க, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இந்திரியம் வெளிப்படவில்லை, குளிக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள், முழு உடம்பிலும் நீர் பட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகள் எழுதுகிறார்கள், அப்படி முழு தலையில உச்சியிலும் அந்த தண்ணீர் படுகிற போதுதான் மீண்டும் இந்திரியம் உற்பத்தியாக துவங்குகிறதாம். ரத்தத்திலிருந்து மீண்டும் உற்பத்தியாக துவங்குகிறது. அதுவரை உற்பத்தியாக துவங்கவில்லை, அதிலே கோளாறு இருக்கிறது, அது குறைவாகவே உற்பத்தியாகிறது. இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் பெருமானார் அழகாக சொல்லிக் கொடுத்த இந்த விஞ்ஞான கருத்துக்கள் நாம் எப்பொழுதும் எடுத்து நடக்க வேண்டியது. விஞ்ஞானமும் நபியும் போட்டியிட்டால் நபியிடத்தில் விஞ்ஞானம் தோற்று போகும். அவ்வளவு விஷயங்களை இந்த குர்ஆன் ஹதீஸ் தனக்குள் வைத்திருக்கிறது. நாமும் ஆய்வு செய்வோம். ஏற்கனவே ஆய்வு செஞ்சதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது, இனியும் நாம் ஆய்வு செய்வோம். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து வைத்துக் கொண்டு, நீங்கள் படித்த படிப்பையும் எடுத்து வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோம். இந்த சமூகத்திற்கு நல்லதை சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்று நடக்கிற கேட்டு நடக்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய அமல் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு, வந்ததுக்கு பின்னாடி பிரச்சனைய ஜமாளிக்கிறத விட பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு, கஷ்டங்களும் குறவுகளும் தொல்லைகளும் இல்லாமல் இருப்பதற்கு பெருமானார் ஒரு சின்ன திக்ர சொல்லி கொடுத்திருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி வ தபாரக்கல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி வ தபாரக்கல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி வ தபாரக்கல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தினமும்